ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் கிச்சன். இன்றைக்கி இன்சைட் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பூ மீன் 2 வாங்கியிருக்கேன். இது பூ மீன்லேயே ஒரு சின்ன வகையான மீன்ங்க. கடையிலேயே எனக்கு எல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு நான் மஞ்சள் தூளும் உப்பு தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகாய் நான் 3 எடுத்துருக்கேங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 to 12 எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புதினா தலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் ஆயில், லெமன் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து ரெடி பண்ண மசாலாவை மீனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. மீனில் சைடில் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா அதுக்குள்ளே இறங்கும். நீங்கள் மீன் வாங்கும்போது நல்லா கடையில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே சைடில் கட் பண்ணி தருவாங்க. மசாலா உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும்போது டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். அதனால் மறக்காமல் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 1 மணி நேரம் இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்குது மீனில். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா மீன் நல்லா ஃப்ரை ஆகணும்ல, அதனால் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது மீன் வேகணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 5 minutes ஆயிடுச்சுங்க. மீனை நம்ம இந்த கரண்டியால் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மீன் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. மீன் இந்த பக்கம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் சைடில் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா சைட்லேயும் உங்களுக்கு மீன் நல்லா வேகணும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சைடில் 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அருமையான க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக மீன் வறுவலுக்கு மீன் வறுவல் மசாலா தூள் சேர்த்து பண்ணுவோங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.